தாண்டி பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ ஹோட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, நம்ம சைட்டில் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தீங்கன்னா சைட்லேயே பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சைட்டில் பிளாட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 10 கோல்ட் காயின் ஃப்ரீயாக பண்ணி தரோம். அது இல்லாமல் 10 ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஆஃபராக பண்ணி தரோம் சார். 3-4 ஊருக்கு சமமான தார் ரோடு, அது கூட இவ்வளோ நீட்டாக இருக்கமான்னு தெரியல. அவ்வளோ தார் ரோடு இருக்குது. சுற்றி 180 ஏக்கர்ஸுமே காம்பவுண்ட் வாலில் போட்டிருக்காங்க. ஃப்ரீ சைட் விசிட் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஃப்ரீயாக சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஸ்பிளே. வெல்கம் டு ரோமியோ விலாக்ஸ். இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் வாசலில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கோம். காஞ்சிபுரம்னு சொன்னாலே நிறைய கோவில்கள் இருக்கிற சிட்டின்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரம்னு சொன்னாலே இங்கே தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போகிற ஒரு கோவில் இது. வெறும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள் இருந்தோம் பிரசித்தி பெற்ற பெரிய கோவில்னு சொன்னால் அது நம்ம காமாட்சி அம்மன் கோவில் தான் சொல்லலாம். காமாட்சி அம்மன் சொன்னாலே சக்தி, பாதுகாப்பு, நம்பிக்கைன்னு அர்த்தம் சொல்கிறாங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய வரலாறு கொண்ட சக்தியான கோவில் தான் நம்ம காமாட்சி கோவில். இப்படி ஒரு புனிதமான கோவிலுக்கு பக்கத்திலே ரொம்பவே பாசிட்டிவான ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்த பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே நம்மளுடைய லேண்ட் ஏரியா இருக்கு. அதையா சொல்லணும்னா ஒரு நல்ல இடம், ஒரு நல்ல சூழலோட சேர்ந்து ஆன்மீக நம்பிக்கை இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அது ஃபியூச்சரோட செக்யூரிட்டி. லேண்டுக்கு போய் பார்ப்போம். ஓகேங்க, உங்ககிட்ட சொன்ன லொகேஷன் நான் இப்போ வந்துட்டேன். இந்த லொகேஷன் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ப்ராப்ஷல் ஏர்காடியா ஏரோ சிட்டி. ஸோ இந்த லொகேஷன்ல பார்த்தீங்கன்னா 180 ஏக்கர்ல ஒரு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான லேண்டை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இவங்க கிட்ட என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் என்னென்னலாம் பக்கத்தில் வருது, இங்கே பக்கத்தில் ஏர்போர்ட்டும் வரப்போகுது, அது என்னென்னன்றத தெளிவாக பார்க்கலாம். முக்கியமாக இங்கே டேஃப்லாம் பயங்கரமாக கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த டேஃப்லாம் என்னென்னு நான் வீடியோவில் காட்டுறேன். ஹை ப்ரோ, உங்கள் நேம்? சுபாஷ். ஓகே சூப்பர் சார். என்னன்னா இங்கே இருக்கிற லொக்கேஷனை பற்றி கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கு கரெக்டாக தெளிவாக எனக்கு சொல்ல தெரியல. எதுவும் இல்லை சார். என்னென்னா நம்ம சென்னை டு பெங்களூர் ஹைவேல காஞ்சிபுரம் லொக்கேஷன் வந்தீங்கன்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் சொல்லிட்டு ஹைவேலே இருக்கும். ஓகே, அந்த காலேஜ்க்கு அப்படியே பேக் சைடு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரயமான ஒரு ஏரியாவில் இருக்குது. இந்த ஏரியாவில் என்னென்ன ஸ்கூல்லாம் இருக்குது, என்னென்ன காலேஜ்லாம் இருக்குன்னு அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூல்ஸ் பற்றி சொல்லிடுறேன். என்னென்னா நம்ம சைட்க்கு அப்படியே பேக் சைடு தான் வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்குது. ஓகே, நம்ம சைட்க்கு அப்படியே 2.5 கிலோமீட்டர்ஸில் தான் பிரிமிங்ஹாம் ஸ்கூல் இருக்குது. சைட்க்கு அப்படியே ஆப்போசிட்ல சிக்ஷா ஸ்கூல்ஸும் இருக்குது. ஓகே, இப்போது நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே நியூவாக வந்து ஏர்போர்ட் வரப்போகுதுன்றாங்க, அது உண்மையா? கண்டிப்பாக சார், 100%. என்னென்னா நம்ம சைட்க்கு அப்படியே பேக் சைடு தான் நம்ம கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா? ஓகே, நம்ம சைட்லேருந்து ஆல்மோஸ்ட் 6.5 கிலோமீட்டர்ஸ் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேங்க ப்ரோ. இப்போ நான் உள்ளே வந்த உடனே பார்த்தேன் இங்கே ஒரு டர்ஃப் அங்கே ஒன்று லாங்கில் இருந்தது. சரி, நான் அந்த டர்ஃப் பார்த்து என்ன நினச்சேன்னா பக்கத்தில் யாரோ மெயினில் கட்டியிருக்காங்க போல அப்படின்னு. உள்ளே போய் பார்த்தா அதை நான் நம்பவே இல்லை. கண்டிப்பாக சார், அது இந்த 180 ஏக்கர்ஸில் ஒன் ஆஃப் த அம்யூனிட்டிஸாக நம்ம இந்த டர்ஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டர்ஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட், ஃபுட்பால், பிக்கல் பால்னு சொல்லிட்டு எல்லா செட்டப்பும் நம்ம பண்ணியிருக்கோம் சார். வீட்டுக்குள்ளே இந்த 180 ஏக்கர்ஸில் என்னென்னலாம் உள்ளே நமக்கு வரப்போகுது அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். இந்த 180 ஏக்கர்ஸில் நம்ம ஒரு 100+ அம்யூனிட்டிஸ் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் சார். என்னென்னா உங்களுக்கு சைட்டில் உங்களுக்கு ரெசார்ட்கான பிளான் இருக்குது, கிளப் ஹவுஸ் பண்ண போகிறோம், ஃபுல்லாக பண்ணியிருக்கு. ஸோ ஒரு சிட்டியில் என்ன மாதிரி ஒரு இன்ஃபா இருக்குமோ அது எல்லாமே சைட்டில் நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல், பேங்க், ஏடிஎம் இது எல்லாமே இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ ஹோட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, நம்ம சைட்டில் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தீங்கன்னா சைட்லேயே பார்க்கலாம். ஸோ என்னென்னா நம்ம சைட்டில் லெமன் ட்ரீ ஹோட்டல் நம்ம பண்ண போகிறோம். பக்கத்தில் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்னலாம் இங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா பக்கத்தில் வந்துட்டு மெயின் பைபாஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்றாங்க, அது வந்துட்டு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குன்றாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம சைட்டோட அட்வான்டேஜே அதுதான். என்னென்னா சைட்க்கு சரௌண்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான், எல்லாமே அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஏர்போர்ட் பற்றி சொல்லியிருப்பேன். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லி மெட்ரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி சேம் நமக்கு பறந்து வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நம்ம காஞ்சிபுரம் போன புது பஸ் ஸ்டாண்ட் நமக்கு ஹைவேலே வரப்போகுது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்க்கான ப்ரொபோசலும் இருக்குது. சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே ட்ராக் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது நம்ம சைட் பேக் சைடு தான் பண்ணுறாங்க. ஓகேங்க ப்ரோ. இப்போது நமக்கு இங்கே பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்ஸ் எவ்வளோ இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இங்கே எங்கன்னா பக்கத்தில் இருக்குங்களா, அதை பற்றினா கொஞ்சம் தெளிவான டீட்டெயில்ஸ் சொல்லுங்க ப்ரோ. எஸ், என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள என்ட்ரானிங் பார்த்தீங்களா ஒரு கிராண்டாக ஆர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோடே நமக்கு பஸ் போகிற ரோடு தான் சார். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு 10 மினிட்ஸில் தான் நமக்கு காஞ்சிபுரமோடைய ரயில்வே ஸ்டேஷனும் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேங்க ப்ரோ. இப்போ நம்ம இந்த சைட்டுக்கு வரோம், இந்த 180 ஏக்கர்ஸ் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒன்றத்தை நம்ம பார்க்க வரோம் அப்படின்னா இது நமக்கு என்னென்ன ரூட் சைடாக இருந்து வரலாம்? இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி அந்த மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்கும். ஓகே, அந்த தலப்பாக்கட்டி பிரியாணியே உங்களுக்கு சர்வீஸ் ரோட் போகும். அதுலேருந்து நம்ம சைட்டுக்கு வரணும் சார். நம்ம ஹைவேலேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 700 மீட்டர் தான் வரும் நம்ம சைட்டுக்கு. நம்ம கிட்ட இப்போதைக்கு என்ன பெஸ்ட் ஆஃபராக போயிட்டுருக்கு? நம்ம ப்ராப்ஷன்லேயே ஆஃபர் இல்லாமல் இருக்காது சார். இப்போதைக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கு. என்னென்னா 10க்கு 10ன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்து உங்களுக்கு நம்ம சைட்டில் பிளாட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 10 கோல்ட் காயின் ஃப்ரீயாக பண்ணி தரோம். அது இல்லாமல் 10 ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஆஃபராக பண்ணி தரோம் சார். கேட்டுக்கிட்டீங்களா? இங்கே யார் ஒரு லேண்ட் வாங்கினாலுமே அவங்களுக்கு 10 கோல்டு காயின் ஃப்ரீயாக தராங்க, 10 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாக தராங்களாம். இப்போ பார்க்க பார்த்தீங்கன்னா அந்த டர்ஃப்ன்றது மட்டும்தான் பார்க்கா, இல்லை தனியாக நமக்கு எதனா பார்க் எதனா ரெடி பண்ணி வச்சுருக்கோமா? சைட்டில் நம்ம நிறைய பார்க் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நான் உங்களுக்கு பார்க் பார்த்தீங்களா, அது மட்டுமே நம்ம 3 ஏக்கர்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே சார். நமக்கு இந்த 180 ஏக்கர்ஸில் எவ்வளோ பிளாட்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்டு, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பித்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குங்க சார்? இந்த 180 ஏக்கர்ஸ் நம்ம ஃபேஸ் பை ஃபேஸாக தான் கொடுத்துருக்கோம் சார். ஸோ உங்களுக்கு ஒரு 568 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வரைக்கும் நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம்.
ஓகேங்க ப்ரோ. இப்போ நான் இங்கே பார்த்தது என்னன்னா 3-4 ஊருக்கு சமமான தார் ரோடு. அது கூட இவ்வளோ நீட்டாக இருக்கமான்னு தெரியல. அவ்வளோ தார் ரோடு இருக்குது. சுற்றி 180 ஏக்கர்ஸுமே காம்பவுண்ட் வாலில் போட்டிருக்காங்க. இங்கே அந்த செக்யூரிட்டிஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இந்த 180 ஏக்கர் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 180 ஏக்கருமே நம்ம டவுன்ஷிப் கான்செப்ட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லி உங்களுக்கு காம்பவுண்டட் தான். சைக்கிள் உங்களுக்கு சிசிடிவி ப்ரொவைட் பண்ணுறது, செக்யூரிட்டிஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நம்ம பிளாட்ஸில் ரோட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60, 40, 30 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏர்போர்ட் வருது பார்த்தீங்களா, ஸோ அதில் உங்களுக்கு அங்கே டிராஃபிக் ஆகுது, ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் இறங்க முடியலனா நம்ம சைட்லேயே இறங்கி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம ரோட்ஸ் போட்டிருக்கோம். ஓகேங்க ப்ரோ. நம்ம சைட்டுக்கு அப்ரூவல் இருக்குங்களா? டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவலில் தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம் ப்ரோ. கடைசியாக நம்ம போகிறது என்னன்னா, ஒரு நம்ம கிட்ட இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோங்க ப்ரோ? ஸோ என்னன்னா உங்களுக்கு நம்ம ஆஃபர் மட்டும் பண்ணல ப்ரோ. நீங்கள் 10க்கு 10 ஆஃபர் கொடுத்துருந்தேன், அது மட்டும் கிடையாது. ஸோ நம்ம ப்ரைஸ்லேயும் ஆஃபர் கொடுத்துருக்கோம். என்னென்னா 2200 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட். ஸோ மார்க்கெட்டில் கேட்ட ப்ரைஸ் நீங்கள் வேறு நீங்களே சொல்லிட்டீங்க. நம்ம 2200 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக மட்டும் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாக சைட் விசிட் பண்ணுறீங்களா? ஃப்ரீ சைட் விசிட் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஃப்ரீயாக சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகே சார். சுபாஷ் சார், இது வரைக்கும் நான் கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் படாமல் டயர்டாகாமல் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ராப்ஸில் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது, இந்த சைட்ஸை பற்றின எதனா டவுட் இருக்குது, இல்லை வேறு எங்கன்னா லேண்ட் வாங்க போகிறீங்க, எந்த ஒரு டவுட்னாலுமே கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், இல்லை உங்களுக்கு டிஸ்பிளேலே ஷோ ஆகிட்ருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள், சரியான ரெஸ்பான்ஸோடு இருப்பாங்க. என் வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணாலுமே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.